இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நிறைய பிகினர்ஸ் போன ஒரு வருஷமா 1.5 வருஷமா மார்க்கெட்டுக்குள்ள வரலாம்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. அப்படி உள்ள வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூஸா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 வருஷமா ப்ராஃபிட் சைடு பக்கமே போயிருக்க மாட்டீங்க. அதாவது 1.5 வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு சொல்றேன், 2024 செப்டம்பர் அப்புறம் தொடர்ந்து வந்தவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்க ஒன்று பார்க்கவே முடியல. என்னடா இப்படி போயிட்டு இருக்கு, நம்ம இந்த மார்க்கெட்ல தொடர்ந்து இருக்கலாமா வேணாமா, எங்க டெபாசிட்ல போட்டிருந்தா கூட இன்னத்துக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டாக கிடைச்சிருக்குமே அப்படின்லாம் உங்களுக்கு வந்து தயக்கம் இருக்கும் இல்லையா? பட் அதெல்லாம் ரைட்டா அப்படிங்கிறதுல தான் நான் இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல சின்ன கம்பேரிசனோட காட்டுறேன், பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கிடைக்கலாம் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கவனிச்சிங்கன்னா நான் லாஸ்ட் 3 மந்த் சார்ட் வைக்கிறேன். ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் எப்படி மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துருக்கு, அதாவது 11.5% இறங்கியிருக்கு. பொதுவாகவே மார்ச் ஏப்ரல் மேக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து பீக்கில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரியான சம்பவங்கள்ல இதுவும் ஒன்று. ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வார் பேனிக்கும் கலந்துருக்குது. அதனால ரெண்டுமே மிக்சட் காம்போல இன்னைக்கு ஒரு 11%லேருந்து 12% வரைக்கும் மைனஸ்ல இருக்கு. இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி ஒரு மாதம் மட்டும் இந்த வார் நடந்துகிட்டு இருக்க பீரியட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வருது, யாரோ ஒருத்தங்க அதை கேட்ச் பிடிக்கிறாங்க. திரும்பி மார்க்கெட் கீழே வருது, அது யாரோ ஒருத்தர் கேட்ச் பிடிக்கிறாங்க. இது வரைக்கும் புரியுதா? இந்த மாதிரி தான் மாறுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த வார்னால பார்த்தீங்கன்னா வெறும் 3% தான் மார்க்கெட்டு ஸ்லட்ஜ் ஆயிருக்கு. இது உங்களுக்கு புரியுதா? ஸோ நீங்கள் எப்பவுமே பல்காக கொண்டு வந்து பணத்தை போடக்கூடாது அப்படின்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் தான் காரணம். நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கணும். நான் வந்து மாதம் 20,000 எடுத்து வைப்பேன், இல்லை 30,000 எடுத்து வைப்பேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சா இவ்வளோ கார்பஸ் என்னால் கிரியேட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் 10 இயரில் அப்படின்லாம் கால்குலேட் பண்ணி தானே நம்ம இதுக்குள்ளே வரோம். அப்போ நம்மளுடைய 20,000 ரூபாவோ இல்லை 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஏதோ ஒரு அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை 4ஆக பிரிச்சுக்குங்க. எல்லா வாரமும் ஒரு கணிசமான நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மி எது அதிகம் எதுன்றதுல போய் மாட்ட மாட்டீங்க. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜ் பண்ணிடுவீங்க நீங்கள். அதனால் மார்க்கெட்டில் இவ்வளோ மோசமான சூழ்நிலையாக இருக்குது, மார்க்கெட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நிறுத்திடலாமல் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஆனால் எனக்கே உண்மையிலே பெருமையான விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் 2008 நடந்தப்போ அல்லது 2020 நடந்தப்போ மார்க்கெட்லேருந்து ரீட்டைலர்ஸ் வேகமாக வெளியே ஓடினாங்க. மார்க்கெட் விழ 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 இவங்கெல்லாம் வெளியே ஓடினாங்க. ஆனால் இன்னைக்கு காலம் அப்படியே மாறி இருக்கு. நம்மளோட ரீட்டைலர்ஸும் டிஐஎஸும் வேகமாக உள்ளே வராங்க. இங்கே ரீட்டைலர்கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும். அதாவது போடலாமா வேணாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற கண்ட்ரோல் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரீட்டைலர்ஸ் வந்து பை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இதை நான் பார்க்குறப்ப என்ன நினைக்கிறேன்னா, ஸோ மார்க்கெட்டில் மெச்சூர்டு பீப்புள் எப்படி நடந்துப்பாங்களோ அது மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லையா? அது என்னால் புரிஞ்சிக்க முடியும். மார்க்கெட் குறைஞ்சிச்சு, ஒரு 1000 பாயிண்ட் குறைஞ்சிச்சு, அப்படி ஒரு 5 லட்சம் போடலாம், 10 லட்சம் போடலாம், அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. எப்போவுமே உங்ககிட்ட என்ன பெரிய லம்சம் இருந்தால் சொல்கிறேன், லம்சம் இருந்தால் அது அப்படியே 10ஆக பிரிச்சுக்குங்க. மார்ச் ஏப்ரல் மே ஈவன் ஜூன் வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா மார்க்கெட்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், வீக் ஆன் வீக். ஓகே, இப்போ மந்த் ஆன் மந்த் போடுற பணத்தை நீங்கள் எப்படி பண்ணணும்னா 4ஆக பிரிச்சுக்கோங்க. மாதம் வர இன்கம் வச்சு மாதம் போடுறது தான் சேஃப். ஸோ 1 இயரில் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் பாருங்கள், லாஸ்ட் 1 இயர் என்ன ப்ரைஸ் இருந்ததோ நிஃப்டி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு என்னன்னு பார்க்கணும்னா இது வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஏன் இது டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ன்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ இந்த வார் பேனிக்கில் கூட கவர்மெண்ட் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத்தில் 7% அட்டைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியும். புரியுதுங்களா? அப்போ 7%ங்கிற இந்த ஜிடிபி நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வார் உங்களை எந்த வகையிலுமே பாதிக்கலை அப்படிங்கிறது உண்மை. நல்லா இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இப்போ அசோக் லேலண்ட் ஷேர் 210 ரூபா வரைக்கும் இருந்த ஷேர் இன்னைக்கு வெறும் 135 ரூபா 140 ரூபா கிட்ட வந்துருச்சு. இட் இஸ் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஆனால் அதுக்காக போய் பல்காக வாங்கணுமானா அது எப்பவுமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, ஒரு வருஷம் பின்னாடி உங்களை டைம் மிஷினில் கொண்டு போய் சேர்த்த மாதிரி இருக்கு. எல்லாம் நடந்தாலும் கூட என்னன்னா இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு லாஸ்ட் 1 வீக்ல மட்டும். அப்போ இந்த 1 வீக்காக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எஸ் மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இவங்களுடைய பிரச்சனை முடியுதோ இல்லையோ நாம ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. ஈவன் இந்தியன் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூவலை இங்கே கொண்டு வரதுக்கான ஆல்டர்னேட் சொல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனிவே அதை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் கொண்டு வராங்களா இல்லையா, நான் சொன்னேன்னா இல்லை, எப்போவுமே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையிலேருந்து இனிமேல் அதே பிரச்சனையை நம்ம பாதிக்காத அளவுக்கு மக்கள் வந்து நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குண்டான ஆல்டர்னேஷன் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி 2008 நடந்தது, 2020 நடந்தது, இப்போவும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதே உக்ரைன் போடுறப்ப கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு மார்க்கெட் வந்து ஸ்லட்ஜ் ஆனது உண்மை தானே. ஆனால் அப்படியே ஒன்றும் கண்டினியூ ஆகல இல்லையா? இன்னைக்கு ஈரானோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் வந்து சீஸ் ஃபயர் பக்கம் கெஞ்சுவான் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நீயா எப்போ நிறுத்தணும்னு நிறுத்திக்கோ, அது உலக பிரச்சனை, உங்கள் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஈரான் கொண்டு போகிறாங்க. பட் அது அவங்களோட ஸ்டைல், நான் அதையும் வந்து தப்பு சொல்ல முடியாது. அமெரிக்கா இப்போ லாஸ்ட்டாக 2 நாளில் நடந்த ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, வெப்பன் ஆப்ரேட்டர் வந்து கீழே விழுந்துடுறாரு ஈரானில்.
அவரை பார்த்தீங்கன்னா 2 நாள்ல ரெஸ்கியூ பண்றாங்க. அந்த ரெஸ்கியூ வந்து உண்மையிலேயே சொல்லணும்னா, அது சொன்ன விதங்கள், அது செய்த விதங்கள் எல்லாம் கவனிச்சீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு படம் பார்த்த சம்பவத்த நேரடியா கொண்டு வந்து காட்டிட்டு போற மாரி இருக்கு. இந்த ஒரு சம்பவம் நடந்தத வச்சு பார்க்கும்போது, அமெரிக்கா மீதான ஒரு மரியாதை கொஞ்சம் உலக அளவுல பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா, பணைய கைதியா விட்டுட்டோம்னா கூட, அத வச்சு அவங்க நம்மள மிரட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதுனால தான் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி கூட 4 விமானங்கள சுட்டு வீழ்த்தி கூட இவங்க இந்த ஒரு ஆபரேஷனை முடிக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா தன்னுடைய பணைய கைதியா யாரும் ஈரான் எடுத்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்து இந்த ஆபரேஷனை முடிச்சாங்க. நாமளாம் நினைச்சோம் ஒரு 2-3 வீக்ஸ்ல இது முடிஞ்சிரும், ஏதாவது முடிவுக்கு வந்துரும்னு. ஆரம்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாலும் ஒரு 2 வாரம் 3 வாரம் அப்படின்னு மாத்தி மாத்தி சொன்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாருனாக்கா 4 வாரத்துல இருந்து 6 வாரம் கூட ஆகும் நாங்க இந்த போரை முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறாரு. பட் ஸ்டில் நம்ம கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேல இந்த போரை பார்த்துட்டு நாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதும், நம்மளுடைய மார்க்கெட் பெருசா இங்க வளராது அப்படிங்கிறதும், ஒருவேளை இந்த வாரே இல்லைனாலும் நான் சொல்றேன் மார்க்கெட் ஜூன் வரைக்கும் வளர வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? கோல்ட்மேன் சாக் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் என்ன சொன்னாங்க, லாஸ்ட் இயர் கூட கிடையாது, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் மார்க்கெட் வந்து ஓவர் வெயிட்டட், அதனால 29,000 பாயிண்ட் நிஃப்டி போகும் எப்போ ஒரு வருஷத்துல அப்படின்னாங்க. ஆனா இப்போ ஒரு 3 மாசம் ஆகுது அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருக்குது. நான் சொல்றது இந்த வார் மட்டும் சொல்லல, வார்னால 3% தான் கீழே விழுது, நீங்களே பாத்தீங்க. ஆனா அவங்க சொன்னதுக்கு அப்புறமே மார்க்கெட்ல 11% நெகட்டிவ்ல போயிருக்குது. எதுல இருந்து? டோட்டலா. அப்ப 3% எடுத்துட்டு பாத்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட் குறைஞ்சிருக்கு? 7%க்கு மேல உங்களுக்கு நிஃப்டி குறைஞ்சிருக்கு இல்லையா? இத்தனைக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா இந்தியன் மார்க்கெட் இஸ் ஓவர் வெயிட்டட்னு சொன்னாங்க. ஆக்சுவலா ஓவர் வெயிட்லாம் கிடையாது, இது ஓவர் வேல்யூடா தான் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ரீகரெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அது இந்தியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், பட் அது எதனால சொன்னாங்கன்னு தெரியல. ஒருவேளை இது வந்து அமெரிக்க மக்கள்லாம் வந்து அதை இந்த எஃப்ஐஎஸ் எல்லாம் வித்துட்டு வெளியே போறதுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுத்துருக்கலாம். பட் அதுதான் காரணமான்னு நமக்கும் தெரியாது. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம உக்ரைன் போர் எடுத்துக்கங்க. எக்ஸாம்பிள் அதான், ஏன்னா நியரஸ்ட் இருக்கிறது அதுதானே, நம்ம அதுதான் சொல்ல முடியும். அது வந்து ஒரு 3 to 4 வீக்ஸ்ல முடிஞ்சிரும் அப்படித்தானே ஆரம்பிச்சது. ஆனா தொடர்ந்துதா இல்லையா? ஆனா அதுக்காக மார்க்கெட் என்ன கீழே விழுந்துருச்சா? நீங்க பாருங்க, லாஸ்ட் 5 இயர் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க, நல்ல க்ரோத் இருக்கும், மோர் தென் 54% க்ரோத் இருக்கும். பட் இப்போ நம்ம மார்க்கெட் ஒரு வேளை விழாமல் இருந்திருந்ததுன்னா இது கிட்டத்தட்ட 80%க்கு மேலே இந்த க்ரோத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கான ஸ்ட்ராங்கான மார்க்கெட் இந்தியா. நான் சொன்ன பாருங்க, எப்பவுமே மார்க்கெட்டில் நியூஸ் வந்ததுன்னா உடனே எல்லாம் இதுவாகும். ஏற்கனவே ஒரு ஃபார்மா பற்றி பேசணும், ஞாபகம் இருக்கா? ஃபார்மாவில் 100% டேரிஃப் அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஃபார்மா கம்பெனியில் எல்லா ட்ரக்ஸுக்கும் 100% டேரிஃப் கிடையாது. ஒன்லி பேட்டன்ட் மெடிசனுக்கு மட்டும்தான் 100% அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, டேரிஃப் வச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த வகையில் ப்ரைஸ் பீட்டன்ல நம்ம வந்து 5வது இடத்துல தான் வரும். அதில் அமெரிக்காவில் விற்கக்கூடிய மருந்துகளில் நம்மளோட கண்ட்ரி 5வது இடத்துல வருது. ஒன்று. அப்படி பார்த்தா நம்மளோட ப்ரைஸ் தான் சீப்பாக இருக்கும் ஆஃப்டர் த டேரிஃப். அது சொன்னா 20%க்கு கீழே தான் நம்ம வந்து பேட்டன்ட் மெடிசன் அமெரிக்காவில் வித்துட்டு இருக்கோம். அதை சொன்னா, ஸோ இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட ப்ராஃபிட்ல மார்ஜின்ல ஏதாவது குறையுமான்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் குறையாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா. பட் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமா கூட மார்க்கெட் என்ன ஆகுது, ஃபார்மா செக்டர் விழதான் செய்யுது இல்லையா? லாஸ்ட் 1 வீக்கா பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர் கீழ் நோக்கி தான் வந்தது. அதுதான் சொன்னேன், நியூஸ் வந்தாலே மக்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க இதை பற்றிலாம் பெருசாக வரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. $120 கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆயிடுச்சு. $60, $65 இருந்தது, இன்னைக்கு $120-125 வந்து இருக்கிறதுலேயே பிரச்சனை தான், இல்லைன்னா சொல்லவே இல்லை யாருமே. இட் இஸ் ஜஸ்ட் அ டெம்பரரி இஷ்யூ. எந்த ஒரு கம்பெனியும் அவங்களுடைய கம்பெனியில காஸ்ட் அக்கௌண்டிங்னு ஒன்று வச்சிருப்பாங்க. காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னன்னா, ஒரு பொருளை ரா மெட்டீரியல்ஸாக வாங்கி ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நடுவில் நடந்த செலவுகளை நல்லா பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எந்தெந்த ஸ்டேஜில் அந்த பொருளுக்கு என்ன வேலைங்கிறது வரைக்கும் அவங்க கால்குலேட் பண்ணி பேங்க்குங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஓடி அக்கௌண்ட் அங்கே இருக்கும். ஸோ அந்த ஓடி அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது சப்மிட் பண்ணுவாங்கல்ல. அந்த வகையில் யோசிச்சு பாருங்க, காஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறவன் மார்ஜினை மட்டுமா கால்குலேட் பண்ண மாட்டிருவான். ₹10 செலவாகுதுன்னா ₹12 விற்பேன். இப்போ எனக்கு ₹11 செலவு, அப்போ நான் என்ன பண்ணுவேன், ₹13 விற்பேன். இவ்வளவுதான் வித்தியாசம். இது நீங்க வாங்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க. சிமெண்ட் இப்போ ₹300 விற்க வேண்டிய சிமெண்ட் ₹330 வித்தா நீங்க வாங்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு வீடு கட்டுற வேலையை பார்ப்பீங்களா, இங்க போய் நெகோஷியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. சரி, ஓகே, நெகோசியேஷனே பண்றீங்க. இந்த கம்பெனி மட்டுமா சிமெண்ட் விலை ஏற்றுவான்? ஒவ்வொரு சிமெண்ட் கம்பெனி ஏற்றிருப்பான். அதனால இதெல்லாம் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ஸ்ல பெருசாலாம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதுன்னு நான் சொல்ல வந்தேன். புரியுதுங்களா? எல்லா கம்பெனிகளுக்கும் க்ரூட் ஆயில் முக்கியம்தான். ஃபர்னஸ்க்கு நிறைய வந்து பர்னிங் கேப் இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் அதெல்லாமே ஒரு ரா மெட்டீரியலாக கன்சிடர் பண்ணி அதுக்குண்டான காஸ்ட் எங்கே ஏறிச்சோ அதுக்குண்டான மார்ஜினை அங்கே செட் பண்ணுவாங்கன்றது பறந்துடாது. நார்மலாக வார் நடந்தால் எல்லாருக்கும் தெரியும், வார் நடந்தால் மார்க்கெட்டில் தங்கம் வந்து விலை ஏறும். ஆனால் இந்த சமயம் மட்டும் வந்து இறங்குச்சு. இது நீங்கள் பார்த்தீங்க. ஏன்னா பல கண்ட்ரி என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து தங்கத்தை விற்று இந்த பிரச்சனையை சமாளிச்சாங்க. ஏன்னா வாருங்கிறது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற மாதிரி பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக தங்க விலை ஏறணும். இங்கே சம்மந்தப்பட்டது வெறும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் கிடையாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட் அஃபெக்ட் ஆகும்போது மட்டும் தங்கம் எப்பவுமே தங்கமாக பெட்ரோலான்னு வரும்போது ஆப்வியஸாக மக்கள் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு தான்
அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற வேலையை தான் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ இவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கள்ள மார்க்கெட்டில், பிளாக் மார்க்கெட்டில் அதிக விலைக்கு விற்க முடியுங்கிறதெல்லாம் நடக்கும். பட் இது ஒரு பக்கம்னா கூட இன்னைக்கு யுஏஇ, கத்தார், துபாய் இந்த மாதிரி ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் ரன்னே ஆகலை. பல பேர் ஊருக்கு அனுப்புகிறாங்க, சம்பளம் கொடுத்து, செட்டில்மெண்ட் கொடுத்து, ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்து, ஸ்டில் இன்னமும் அனுப்பிட்டு இருக்காங்கன்னா எஸ் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இல்லை அங்கேயே இருக்கிறவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், தொடர்ந்து செலவுகள் அதிகமாகிட்டே இருக்கும், ஒன்றுமே அங்கே ப்ரொடக்டிவிட்டியே இருக்காது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாம் செக்யூர்டாக வச்சிருக்கக்கூடியது என்ன, தங்கம். அதனால அந்த தங்கத்தையும் எக்ஸிட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ 15,500க்கு மேலே, அதாவது நான் சொல்றது வந்து 24 கேரட் இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 14,000 கிட்ட வந்துச்சு 24 கேரட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மந்த்க்கான ரெக்கார்ட். அதே மாதிரி சில்வரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு $72 விற்கிது ஒரு அவுன்ஸ் சில்வர். இது பார்த்தீங்கன்னா எங்கே இருந்ததுன்னா $250, $260 அந்த ரேஞ்ச் இருந்தது. 260, 270 கிட்ட இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $220 கிட்ட வந்துருச்சு சில்வர். இன்னைக்கு ப்ரைஸ் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 220க்கு கீழே வந்துருச்சு. லாங் டேர்ம் போகணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் என்ன பார்க்கணும், லாங் டேர்ம் சார்ட் எடுத்து பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரனால விழுந்த இந்த 10%, 11%, இட்ஸ் நாட் அ பிக் டீல். அதாவது $100ங்கிற ஷேர் ப்ரைஸ் $50 ஆகிறதுக்கு ஒரு மாதம் ஆகுதுன்னா, திருப்பி இந்த $50ங்கிறது இன்னொரு $50 ஆகிறதுக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆகாது. அது எவ்வளோ வேகமாக குறைஞ்சோ அதே வேகத்துக்கு ரீபவுண்ட் எடுக்குங்கிறது தான் உண்மை. அதுக்கு வந்து என்ன தேவை தெரியுமா, ஒரே ஒரு குவார்டர்லி ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரியான க்ரோத்துக்கு போயிடும். எஸ், மேஜராக பார்த்தீங்கன்னா வின்னிங் செக்டராக போன ஒரு வாரத்தில் சொல்கிறேன், ஐடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரியாலிட்டி, அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தமானது, கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜி, அப்புறம் டிஃபென்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் போன ஒரு வாரமாக பாசிட்டிவ் ட்ரெண்டை நோக்கி நகருது இல்லையா. அதோட கூட நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் பாருங்கள், கல்யாண் ஜுவல்லர்ஸ் நல்லாயிருக்கும், அதானி போர்ட் நல்லா இருந்திருக்கும், பிஇஎல் நல்லா இருந்திருக்கும். அதாவது பெரிய அளவு நெகட்டிவ் இருந்திருக்காரு அப்படி சொல்ல வரேன். இப்போ எக்ஸாக்டாக பெரிய அளவுக்கு ஸ்லெட்ஜ் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ் செக்டார்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ். ரிலையன்ஸில் மாட்டிக்கிட்டாங்களா, ரிலையன்ஸ் போன ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% லாஸ். அதுக்கப்புறம் ஹை வாலட்டிலிட்டி இருக்குது. எதில் சொன்னால் ஆட்டோமொபைல்ஸ், அதுக்கப்புறமா ஃபார்மா, அதுக்கு அடுத்தது மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக அட்டி முடிச்சுட்டாங்க. அதனால் இது நடக்கிறதா அப்படின்னா இப்போ கூட சொல்கிறேங்க பாருங்க, ஈரான் எந்த காலத்துலையுமே எவன் காலையும் விட மாட்டான். அது அவங்களோட இறையாண்மை சம்மந்த விஷயம், அவங்களோட ஸ்டைல், அதை மாற்றவே முடியாது. ஸோ நாம தான் உஷாராக இருக்கணும். மார்க்கெட், நம்ம இந்தியன் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு நினச்சிக்கணுமே தவிர நம்ம வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல குவாலிட்டி என்ன தெரியுமா, பெருசாக வந்து உள்ளே போடுறீங்களா, இட் இஸ் நாட் அலவுட். ஓகே, எக்ஸிட் ஆக போகிறீங்களா, நோ, இட் இஸ் நாட் அலவுட். ரெண்டுமே பண்ணக்கூடாது. கிராஜுவலாக உள்ளே தள்ளுற வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. உங்கள் கூட நான் இருக்கேன், நிறைய அப்டேட் கொடுத்துட்டே வருவேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இதை பற்றி எனக்கு டவுட்டாக இருக்குது, இந்த மாதிரி வார் பிரச்சனை இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த தடவை அந்த கமெண்ட்ஸை நோட் பண்ணி உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஸோ நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண பல பேருக்கு நான் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இண்டக்ஷன் வர வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணி இந்த வாரம் ஜாயின் பண்ணுங்க, இண்டக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க அவங்க லைஃப்பில் மேலே வர்றதுக்கு இல்லையா. எனிவே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.